ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி சாங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நெட்லலாம் லீக் ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்டர்நெட்டில். எனக்கு சில பேர்லாம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி வந்து சாங் பைரசி வந்துருச்சு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்னே நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சு ஏதாவது பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப இதாக இருந்தது, டென்ஷனாக. பட் மக்கள்லாம் இருந்தாலும் ஓசியில் வருது, டவுன்லோட் பண்ணுறாங்க. அது தப்பு, பைரசிங்கிறது தப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருட்டு விசிடி டிவிடி தேட்டர்லேருந்து பிரிண்ட் எடுத்து அதை போடுறது, நெட்டில் படம் பார்க்குறது, இந்த மாதிரி பைரசி ஏதாவது நீங்கள் தான் பார்த்து அதை ஸ்டாப் பண்ணணும். அதான் பழமொழியே அது ஒன்று இருக்குது. நாங்கள் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் நானும் ஒன்று போட்டிருந்தேன். MP3 சைட்ஸாக பார்த்து திருந்தாவிட்டால் பைரசியை ஒழிக்க முடியாது அப்படின்னு. ஸோ பைரசி ஒழிங்க. அதனால தான் போய் கமிஷனர் கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நெசரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம், ஐடியூன்ஸில் நம்பர் 1 ரிலீஸ் ஆன அன்றைக்கே. ஸோ ரொம்ப சந்தோஷம். மக்கள் இன்னும் காசு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ பி ஒரிஜினல் அண்ட் என்ஜாய் பிரியாணி. இல்லை, அடிக்கடி எங்களுக்கு நடக்கும் அது. சில நல்ல பேர் நல்ல மனசை வச்சு இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம். நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஆண்ட ஆசீர்வாதம் எங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் சாங் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு, மக்கள்லாம் காசு கொடுத்து வாங்கி பார்க்குறாங்க, கேட்குறாங்க, சிடி வாங்குறாங்க, ஐடியூன்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஐடியூன்ஸில் நம்பர் 1 இருந்துச்சு நேற்று ரிலீஸ் ஆன வித்தின் 24 ஹவர்ஸில். ஸோ உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு தேங்க்யூ. நீங்கள்லாம் ஒரிஜினலாக இருந்து தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் நாங்களாம் கொஞ்சம் அப்படி வர முடியும். ஸோ பார்த்து எதாவது பண்ணுங்கள். இல்லை, அது கேர்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. இது பைரசியை அழிக்க முடியாது. அது அவங்களா பார்த்து தடுத்தா தான் உண்டு. தப்பு பண்ணுறவனா பார்த்து அதை நிறுத்தினா தான் உண்டு பைரசியை. ஏன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன உடனே அது ஒரு வித்தின் 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு டிவிடி வந்துடுது, இன்டர்நெட்டில் ஏற்றிடுறாங்க, இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க. அது அவங்களா தான் நிறுத்தணும். அவங்களா நிறுத்தினா தான் நடக்கும். இல்லாட்டி பைரசி கொடிகட்டி பறக்குது. அது அவங்களா பண்ணுறவங்களா பார்த்து நிறுத்தினா தான் உண்டு. ஏன்னா ரொம்ப நிறைய பேரோட உழைப்பு சினிமா. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து ஒரு 2.5 ஹவர்ஸாக ஆக்கி 2.5 ஹவர்ஸ் அது தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. 2 டேஸில் அது ஒரு 20 ரூபா டிவிடியில் வந்துடுது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது, இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் டிவிடிக்காரனா தான் சம்பாதிப்பான் 20 ரூபாய்க்கு. இது இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக பார்க்குறது எவன் என்ன சம்பாதிக்கிறான்னு புரியல. சரி, பார்த்து பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பார்த்து பண்ணுங்கள்.